யாராச்சும் இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வழி கேட்குறாங்க. சப்போஸ் அவங்க இங்கிலீஷ்லேயே கேட்குறாங்க அப்படின்னா நம்ம எப்படி தமிழில் வழி சொல்கிறது? தமிழில் வழி சொல்கிறது தப்பு கிடையாது. பட் இங்கிலீஷில் ஒருத்தங்க நம்ம கிட்ட கேட்கும் போது நம்ம தமிழில் சொன்னால் அவங்களுக்கு அது புரியுமா? ஸோ ஸ்கூல்ல எல்லாமுமே ஆஸ்கிங் ஃபார் டைரக்ஷன்ஸ் ஆர் மைண்ட் மேப் இந்த மாதிரி டாபிக்லலாம் ஒரு 5 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் இந்த மாதிரிலாம் நமக்கு கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம அதை லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இங்கிலீஷில் எப்படி பேசுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஹலோ ஆல், வணக்கம். ஆஸ்கிங் ஃபார் டைரக்ஷன்ஸ் இதுதான் இந்த வீடியோக்கான டாபிக். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப பேசிக் லெவலில் நாம் இங்கிலீஷ்லேயே எப்படி ஒருத்தவங்கக்கிட்ட டைரக்ஷன் கேட்கறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் தமிழில் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை இங்கிலீஷில் எப்படி பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி தான் நான் புதுசாக ஒரு சிட்டிக்கு போனேன் ஒரு புது நகரத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாலே அங்கே நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எந்த மாதிரி இடத்துக்கு போகணும், அதுக்கான டைரக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஆரம்பத்தில் கன்ஃபியூசிங்காக இருக்கும். எந்த சைட் போகணும் அப்படிங்கிறது தெரியாது. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் எனக்கும் இருந்துச்சு. அதனால பக்கத்தில் இருந்த ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன், பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே நேரா போயிட்டு 2ஆவதா வர லெஃப்ட்ல போகணும் அப்படின்னு சொன்னாரு. நானும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியிலேயே போனேன். இதுதான். ஸோ இந்த பேசிக் கான்வர்சேஷன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயே எப்படி பேசுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். When I went to a new city, I didn't know the way to a place. So I asked a person nearby, "Excuse me, could you please tell me the way to the bus stand?" He smiled and replied, "Go straight and take the second left." I said, "Thank you very much," and walked in that direction. Or I thanked him and walked in that direction. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த பேராகிராஃபில் நம்ம ஒரு சில அன்யூஷுவல் வேர்ட்ஸ் பார்த்துருப்போம், ஆர் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணாத ஒரு சில வேர்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நகரம் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு சிட்டி அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஆல்சோ பக்கத்தில் இருக்கிற பர்சன் அப்படின்றதுக்கு பர்சன் நியர்பை அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம அடிக்கடி பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்கலாம், பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு தான் நம்ம பர்சன் நியர்பை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பர்சன் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க பர்சன் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா பர்சன் நியர்பை அப்படின்றவனை யூஸ் பண்ணுங்க. அடுத்து இந்த மாதிரி பொலைட் சென்டென்சஸ்லாம் நம்ம அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சென்டென்ஸில் நம்ம பார்த்த could you please tell me the direction or could you please tell me the way to the bus stand அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கான வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்றதே பொலைட்டா கேட்டா எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம could you please tell me the way to the bus stand அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொலைட்டா நம்ம கேட்கறதுக்கு கத்துக்கணும். ஆல்சோ அதுக்கு ரிப்ளை வந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா go straight and take the second left. இது வந்து ரொம்ப சிம்பிள், அடிக்கடி எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய செட் ஆஃப் வேர்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ கோ ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது நேராக போகணும்னு தெரியும். அண்ட் டேக் த செகண்ட் லெஃப்ட் அப்படின்னா செகண்டாக வரக்கூடிய லெஃப்ட் எடுக்கணும் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பொலைட்டாக எப்படி கேட்கறது, அதுக்கு பொலைட்டாக எப்படி ஆன்சர் பண்ணுறது, இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்சஸ் எல்லாம் அடிக்கடி நம்ம சொல்லி பழகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த கான்வர்சேஷனில் இன்வால்வ் ஆகும்போது அந்த பொலைட்டாக கேட்கக்கூடிய டோன் நமக்கு வரும். ஆல்சோ இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்சஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண இங்கிலீஷில் யாராவது பேசினா ஆர் நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னாலுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யார்கிட்ட டைரக்ஷன் கேட்குறீங்க ஆர் உங்ககிட்ட யாராவது கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன இங்கிலீஷில் சொன்னீங்க அப்படிங்கிறதையும் காமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஆல்சோ வேற ஏதாவது ஜெனரிக் டாபிக்ல இங்கிலீஷ்லேயே எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு டாபிக்லாம் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதை எங்களுக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. ஈஸியா எப்படி இங்கிலீஷ்ல பேசுறது அப்படிங்கறது நெக்ஸ்ட் வீடியோல அதை பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.